சச்சினோட சாதனையை முறியடிச்சிருவாரோ அப்படின்ற அளவுக்கு பேச வச்சிருக்காரு இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். டெஸ்ட் கிரிக்கெட்ல சமீப வருஷமா செமையா விளையாடிட்டு வர்றது இங்கிலாந்து பிளேயர் ஜோ ரூட் தான். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 34 ரன்கள்ல அவுட் ஆனாலும் 28 ரன் அடிச்ச போது டெஸ்ட் கிரிக்கெட்ல 13,000 ரன்கள் சேர்த்து சாதனை படைச்சாரு. டெஸ்ட்ல வேகமா 13,000 ரன்கள் கடந்த வீரர்னு ரெக்கார்ட் படைச்சாரு ஜோ ரூட். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக ரன் அடிச்ச பட்டியல்ல இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்களோட முதல் இடத்துல இருக்காரு. வியாழக்கிழமை நிலவரப்படி சச்சினோட சாதனையை ஜோ ரூட் முறியடிக்க 2,916 ரன்கள் மட்டுமே தேவைப்படுது. 34 வயதான ஜோ ரூட் தொடர்ந்து டெஸ்ட்ல சிறப்பா விளையாடிட்டு வரதுனால தொடர்ந்து இதே ஆட்டத்தை வெளிப்படுத்தினா ஈஸியா சச்சின் ரெக்கார்டை முறியடிக்கலாம்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு ஸ்ரீலங்கன் வீரர் மேத்யூஸ். இலங்கை டீம்ல ரொம்ப வருஷமா முன்னணி பேட்டராகவும் சில சமயங்கள்ல நட்சத்திர ஆல்ரவுண்டராகவும் ஜொலிச்சிட்டு வர்றவரு ஆஞ்சலோ மேத்யூஸ். 38 வயசாகும் மேத்யூஸ் 2009 டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமானார். 34 டெஸ்ட்ல கேப்டனா இலங்கை டீமை வழிநடத்தின மேத்யூஸ் 118 போட்டிகள்ல 16 சதங்களோட 8,167 ரன்களை குவிச்சிருக்காரு. குறிப்பா குமார் சங்கக்கரா, மஹில ஜெயவர்தனா வரிசையில டெஸ்ட்ல அதிக ரன் எடுத்த 3வது இலங்கை பேட்டர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் மேத்யூஸ். இப்படி இருக்க தன்னோட 17 வருஷ டெஸ்ட் கிரிக்கெட் கரியரை வர ஜூன் 17ஆம் தேதி தொடங்குற வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்டோட முடிச்சுக்கிறதா அறிவிச்சிருக்காரு மேத்யூஸ். இந்திய டெஸ்ட் டீம் பத்தி சில சுவாரஸ்ய தகவல்கள் கிடைச்சிருக்கு, பார்த்துடுவோமா? இந்திய டெஸ்ட் அணியோட புதிய கேப்டன் யார்? ஜூன்ல தொடங்குற இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான டீம் எல்லாத்தையும் சனிக்கிழமை அறிவிக்க போறாங்க. ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிச்சதால அடுத்த கேப்டன் யாருன்றதும், விராட் கோலி ஓய்வு அறிவிச்சதால டெஸ்ட்ல 4வது இடத்துல பேட் செய்ய போறது யாருன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த 2 பொறுப்பும் சுப்மன் கில்லுக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா கிரிக்கெட் வட்டாரத்துல தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி மூத்த வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமிக்கு இங்கிலாந்து தொடர்ல வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு வராங்க. தமிழக வீரர் சாய் சுதர்ஷன், கருண் நாயர், ஷர்துல் தாக்கூருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம்னு தகவல் பரவிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஐபிஎல்ல முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பின வைபவுக்கு சம வரவேற்பு. நடப்பு ஐபிஎல் தொடர்ல மறக்க முடியாத டாப் மொமெண்ட்ஸ்னா அதுல டாப்ல இருக்கிறது 14 வயது பையன் வைபவ் சூரியவன்ஷியோட ஆட்டம் தான். குஜராத் டீமோட சதம் அடிச்சது மூலம் ஐபிஎல்ல மிகப்பெரிய ரெக்கார்ட் படைச்சதோட உலக ஃபேமஸும் ஆனாரு. ராஜஸ்தான் டீம் 4 வெற்றியோட 9வது இடம் பிடிச்சு இந்த சீசனை நிறைவு பண்ணுச்சு. இந்த சீசன்ல ராஜஸ்தான் டீமுக்கு சறுக்கலா இருந்தாலும் மிகப்பெரிய பிளஸ்னா அது சூரியவன்ஷியோட ஆட்டம் தான். இப்படி ஐபிஎல்ல கலக்கலா முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போன வைபவுக்கு குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள்னு உற்சாகத்தோட வரவேற்றிருக்காங்க. கேக் வெட்டி வைபவ கொண்டாடி தீர்த்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.